அண்ணே பாலுண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? வாங்கண்ணே, நல்லா இருக்கேண்ணே. சொல்லுங்கண்ணே. அண்ணே, வண்டியில் வந்து ஒரு கலவை மிஷின் ஒன்று மாட்டணும்ண்ணே, மாட்டிடலாமாண்ணே? மண் ஜல்லி எல்லாமே கூடுதலாக போடுற மாதிரி ஒரு மிஷின் மாட்டி விடுங்கண்ணே. ஓகேண்ணே, மாட்டிடுவோம்ண்ணே. வண்டி அளவையும் பார்த்துக்கிட்டேண்ணே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணே, உன் வண்டி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேண்ணே. வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸ் மட்டும் போட்டு நிப்பாட்டுங்கண்ணே. ரைட்ண்ணே, வேலையெல்லாம் முடிஞ்சுண்ணே. நீங்கள் வண்டியை எடுத்துக்கலாம்ண்ணே. அண்ணே, வண்டியில் பண்ண கலவை மிஷின் சூப்பராக இருக்குண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே, வண்டி பேக் சைடில் ஒரு ஆயில் கேன் ஒன்று இருக்குண்ணே, அதில் ஆயில் மட்டும் கரெக்டாக ஊற்றிருங்கண்ணே. சரிண்ணே, நான் சர்வீஸ் கரெக்டாக பார்த்துட்றேண்ணே. வண்டிக்கு மாட்டினா கூலி எவ்வளோங்கண்ணே? அண்ணே, வண்டிக்கு வாங்கின பொருள் வாங்கினது எல்லாத்துக்கும் சேர்த்து 40,000 ரூபாண்ணே. சரிண்ணே, வரேண்ணே. வாங்கண்ணே. வண்டியில் வந்து ஜாமான் ஏற்றிட்டு போனோம்ண்ணே, அதுக்கேற்றாப்புல பின்னாடி ஒரு சின்ன கண்டெய்னர் மட்டும் மாட்டி விடுங்கண்ணே. சரிண்ணே, மாட்டிக்கலாம்ண்ணே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. பார்த்துண்ணே, கொஞ்சம் மெதுவாக மாட்டி விடுங்கண்ணே. இப்படி மாட்டினா தானே உங்கள் வண்டியில் மாட்ட முடியும். ஓகேவாண்ணே, பார்த்துக்கோங்க. வண்டி நல்லா வெயிட்லாம் நல்லா தாங்கும். ஓகேண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. வண்டிக்கு மாட்டினதுக்கு எவ்வளோண்ணே? இதெல்லாம் மாட்டினதுக்கு உங்கள் ஓனரே காசு தரேன்னு சொன்னார்ப்பா, அவர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். அப்பப்போ பின்னாடி கிரீஸ் மட்டும் போட்டுக்கோப்பா, கிரீஸ் போட்டேன்னா அது பேசாமல் இருக்கும். அப்படியாண்ணே? ஓகேண்ணே, சரிங்க, நான் பார்த்துக்கிறேண்ணே.